காசு வேற இல்ல, ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணலாம்? பாய் வீட்டு மேரேஜ் போலயே, உள்ள போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதான். நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடா இல்ல பொண்ணு வீட்டு சைடா ப்ரோ? நான் பொண்ணு வீட்டு சைடு தான் ப்ரோ. நானும் பொண்ணு வீட்டு சைடு தான் ப்ரோ. வைன் ஷாப் பக்கத்துல இருக்குல்ல, அதனால ஊசியில நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறதா சொல்றாங்க சமையல்கார். அவங்க மட்டும் என் கையில கிடைச்சா காலி பண்ணிடுவேன். நீங்க பொண்ணு சைடுன்னு சொன்னீங்களே ப்ரோ, எப்படி சொந்தம் நீங்க பொண்ணுக்கு? ஆக்சுவலி அவங்க என் ஃப்ரெண்ட், எம்பிஏல அவங்க என் கிளாஸ்மேட். பொண்ணு எம்பிஏ படிக்கலையே. பொண்ணு பேர் சரியா சொல்லு ப்ரோ, பார்க்கலாம். பொண்ணு பேரு சங்கீதா. சங்கீதாவா? டேய், நீயும் ஒரு ஊசி சூறாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க பார்த்தீங்களா ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஸோ இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களாலேயே வந்து கிரியேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இந்த இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து நீங்களே தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ChatGPT வந்து ரைட் பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி தரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்கேஜிங்காக வந்து இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப் மட்டும் நீங்களே வந்து மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து எப்படி இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்டில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேட்மேன் அண்ட் டெட்பூல் வந்து எப்படி இருக்கணும் அப்பியரன்ஸு. ஸோ ஒரு சீனாக வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மொதல் சீனில் வந்து என்ன நடக்கணும். ஸோ பேட்மேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மண்டபம் இருக்கிறத வந்து நோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு சீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேட்மேன் வந்து என்ன பேசணும்னு சொல்லிட்டு கூட நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு டைலாக் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைலாக் தான் வந்து வீடியோலேயே வந்து பேட்மேன் வந்து பேசுவார். ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பேசுவார்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைலாக்ஸாக கொடுத்துருவோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வீடியோ வந்து கிரியேட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 சீனுக்கும் வந்து நான் வந்து டைலாக்ஸு, ஸோ அந்த சீன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்கள் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேட்மேன் அண்ட் டெட்பூல் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐடியாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தான் இது வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து தேவை. ஸோ அதுக்கு நம்ம ChatGPT ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து நான் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி ChatGPTயில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ChatGPT என்ன தரும்னா, ஸோ நான் கொடுத்ததே வந்து அது வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ இது கீழே வந்துடலாம். ஸோ கீழே வந்துட்டு நான் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ChatGPT கிட்ட. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே கூட நான் வந்து அந்த ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ChatGPT வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஐடியாகிராம் ஏஐ வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு போயிடுங்க. ஸோ போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா 16:9. ஸோ உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நீங்கள் போர்ட்ரைட்டில் வந்து வேணும்னா உங்களுக்கு 9:16. ஸோ அந்த மாதிரி ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கும் வந்து பாருங்கள் 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இப்போ இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ மூணாவது வந்து நம்ம இமேஜ் டிஸ்கிரிப்ஷனை வந்து ரைட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ChatGPT வந்துடுங்க. ஸோ ChatGPT வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம ChatGPTயில் அப்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இமேஜை வந்து ChatGPTயில் அப்லோட் பண்ணிடலாம்.
ஸோ அப்லோட் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ChatGPT நம்மளுக்கு வந்து இந்த இமேஜோட டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு குடுத்துரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்தா தான் நம்ம வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இத காப்பி பண்ணி நீங்க வந்து எதனா ஒரு நோட் பேட்ல, எதனா ஒரு இடத்துல வந்து நீங்க சேஃபா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம 3 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம கையில தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டயலாக்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, ஸோ இப்ப நான் மேல வரேன். ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, சீன் 1க்கு வந்து ஒரு தங்கிலீஷ் ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு தங்கிலீஷ் டயலாக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டயலாக் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு, ஸோ மறுபடியும் ChatGPT வந்துட்டு, கிவ் மீ த பிலோ டயலாக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ அந்த தங்கிலீஷ் டயலாக் வந்து அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த தங்கிலீஷ் டயலாக்க எனக்கு தமிழ்லயே வந்து ChatGPT மாத்தி குடுத்துச்சு. ஸோ என்னதான் அது மாத்துனாலும், அத நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து அது கண்டிப்பா பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாரி 2, 3 வார்த்தை எது மிஸ்டேக் பண்ணியிருக்கோ, அத மறுபடியும் ChatGPTல போட்டு கரெக்ட்டான தமிழ் ஆ வேர்ட வந்து நீங்க வந்து கெட் பண்ணிடுங்க. ஸோ கெட் பண்ணிட்டு அதோட மெயின் டயலாக்கோட நீங்க வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இந்த 4த் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ 5த் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீனுக்கான அந்த வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்ட வந்து ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ப எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னா, ஸோ இப்போ நம்ம ChatGPT வந்து வந்துடலாம். ஸோ ChatGPT வந்துட்டு, ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் சீன நான் எப்படி கிரியேட் பண்ணேன், அத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கிவ் மீ த டீடெயில் ப்ராம்ப்ட் டூ ஜெனரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் சீன வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சீன காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுலருந்து அப்படியே காப்பி பண்ணி, ஸோ இத அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம காப்பி பண்ணதுல வந்து தங்கிலீஷ் டயலாக் இருந்துச்சு. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, போன ஸ்டெப்ல தங்கிலீஷ் டயலாக்க தமிழ்ல. ஸோ அந்த அ அந்த அந்த தமிழ் டயலாக்ஸ் மட்டும் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த 4 லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்க எல்லா வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்லயும் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும் அடிஷனலா. ஸோ இதே வந்து நான் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஃபைல்ல குடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 லைன் ஆட் பண்ணிட்டு, ஸோ இந்த டயலாக்கும் வந்து தமிழ்ல வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர் கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்றதுக்காக இந்த லைன் வந்து ஆட் பண்றோம். ஸோ யூஸ் த பிலோ ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் டு ஹேவ் தெம் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஆல் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். ஸோ குடுத்துட்டு நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, 3 ஸ்டெப்ல. ஸோ அந்த காப்பி பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சீனுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீனுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அது குடுத்ததுக்கப்புறம் ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீடியோ ஜெனரேட் பண்ற அந்த ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இத அப்படியே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி எதனா ஒரு நோட் பேடாவது, இல்ல நோஷன்லயாவது நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஒரு சீனுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சீனுக்கும் வந்து நீங்க இதே மாரி வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் 5த் ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம 5த் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணோம்ல. ஸோ அத அப்படியே எடுத்து நீங்க வந்து VO3ல போட்டு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம VO3 போயிடலாம். ஸோ VO3ன்னா என்ன? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா, ஸ்க்ரீன்ல தெரியல இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி நீங்க VO3 செட்டப் பண்ணணும். ஸோ அத யூஸ் பண்ணி எப்படி நீங்க வீடியோஸ் வந்து ஃப்ரீயா வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாவே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க VO3 வந்துட்டு, ஸோ போன ஸ்டெப்ல நம்ம வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ காப்பி பண்ண இந்த வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க VO3 வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இத ஹாவர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஜெனரேட் வித் VO3ன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடிலாம் நம்ம VO3 வந்து இந்தியால வந்து ஆக்சஸ் குடுக்காம இருந்தாங்க. ஸோ அதனால VPN யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்பலாம் வந்து VPNயே வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட குடுத்துட்டு 1 ஆர் 2 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, வீடியோ வந்து பக்காவா உங்களுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி வேற என்ன AI ரிலேட்டட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.